பொல்லாத பிடியில் இருப்பாங்க. நான் கண்ணு மூடி பார்த்தா 1 இல்லை 7 பிசாசு இருக்கும் உள்ளுக்குள்ள. ஏன்னா அவன் ஏற்கனவே ஒரு சபையில் போய் ஞானஸ்நானம் எடுத்து கூட்டி பெருக்கி சோடிச்சு வைக்கப்பட்டிருக்கான் அவன். ஆனா அங்க ஒழுங்கா இல்லாததுனால என்ன நடந்துட்டு இப்ப 7 பிசாசு உள்ள போயிட்டு, இப்ப நான் போராடுறது எத்தனை பிசாசு கூட போராட வேண்டியிருக்கு? 7 பிசாசு கூட போராடி அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தா அடுத்த நிமிஷம் அவங்க இருக்க மாட்டான், போயிடுறான். இதுல எனக்கு ஒரு ஆள் கடைசியா பாடம் படிச்சு கொடுத்துட்டு, ஆகா வேற சபைக்கு போறீங்களா நீங்க, ரைட்டு காட் பிளஸ், ஜெபிக்கணுமா, ரைட் ஜெபிச்சுக்கிறேன். காரணம் உங்களுக்கு விடுதலை வாங்கி தந்து அடுத்த நிமிஷம் நீங்க அங்கதான் போய் உட்கார போறீங்க, இங்க வர போறது இல்லை. என்னோட நோக்கம் என்னுடைய சபை அல்ல, இது கர்த்தருடைய சபை, இது வருகைக்கு ஆயத்தப்படுகிற சபை. ஒரு ஆத்துமா போனா இது வரைக்கும் நான் ரொம்ப துக்கப்பட்டிருக்கேன். இப்போ துக்கப்படுறேன், யாராவது போனா வெளியே சொல்றேன், இப்போ சொல்லவே மாட்டேன், அந்த பேரை இப்போ எடுக்க கூட மாட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு சபை கொடுக்கப்பட்டிருக்கு, விடுதலைக்காக இங்க வாரீங்க, இங்க விடுதலை கட்டாயம் கிடைக்கும். ஏன் சொல்லுங்க, நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அவ்வளவுதான், முடிஞ்சு.